கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பன்னிரவு. சார் வணக்கம். வணக்கம். ஊழலுக்கு எதிராக ஒரு புதிய கட்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் அனுதினமும் ஊழலுக்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு எதிராக பேசிக்கொண்டே வருகிறார். அண்மையில் பார்த்தா கூட அமலாக்கத்துறை சார்பாக கூட திமுக மதுபான கொள்கையில் ஊழல் பண்ணியிருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க. இதை ஒட்டி பல்வேறு கருத்துக்களை விஜய் அவர்கள் தனது எக்ஸல பக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்ந்து பேசுபொருளாகிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? கிராமத்தில் சொல்லுவாங்க, யோக்கிய வர செம்பத்திக்கு உள்ளே வைங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு யோக்கியம் ப்ரோ. என்ன ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. நீங்கள் பாசிசத்தை எதுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க ப்ரோ. ஆனால் பாசிசம் என்ன செய்யுது, அதை எதுக்க மாட்டேறீங்களே ப்ரோ. இது உடன்பிறப்புகள், தம்பிகள், இரத்தத்தின் ரத்தம், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களால் அழைக்கப்பட்ட ஊர் ப்ரோ. உங்கள் ப்ரோ எடுக்காது ப்ரோ. உடன்பிறப்பே அப்படின்றதுக்கு, அந்த வார்த்தைக்கு கட்டுண்டு கிடக்கிற தமிழ்நாடு ப்ரோ. இரத்தத்தின் ரத்தமே அப்படின்றதுக்கு கட்டுண்டு கிடக்கிற தமிழ்நாடு ப்ரோ. திஸ் இஸ் ராங் ப்ரோ. அண்ணா தம்பிக்கு வா, தம்பி வா, தலைமையேற்க வா, தம்பிகளே என்று அழைத்து, அந்த அழைப்புக்கு திராவிட இயக்கத்துடைய கோடானு கோட தொண்டர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்கள் ப்ரோ எடுக்காது ப்ரோ. ராங் ப்ரோ. அவர் என்ன சொல்றாரு ப்ரோ, அமலாக்கத்துறை 1000 கோடி நேற்று ரைடில் ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? அதனுடைய துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தைரியமா நெஞ்ச நிமித்தி மத்திய அமலாக்கத்துறை ஒரு சிங்கிள் பைசா எடுக்கல. 42 லட்சம் ரூபா இருந்ததாக எனக்கு அதிகாரப்பூர்வமற்ற தகவல். ஆனால் அதுக்கு முறையான கணக்கு இருக்கு. முறையற்ற ரூபா 1 ரூபா இருந்தால் கூட எங்கள் மேலே வழக்கு போட்டு வழக்கை சந்திக்க தயார், தண்டனை அனுபவிக்க தயார்னு சொல்லிட்டாரு ப்ரோ. இதோட என்ன சொல்லணும் ப்ரோ, உடைச்சு பேசிட்டாரு. நீ திமுக பணங்காட்டு நரின்றத இந்த பாஜகவின் குள்ள நெறி விஜய்க்கு தெரியுமா? திமுக இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாத நரி. நீ நரி, அது சிங்கம் திராவிட இயக்கம். அதனால இந்த குள்ள நெறி, பாஜகவால் தயாரிக்கப்பட்ட குள்ள நெறி ப்ரோ தான் விஜய். நான் ஒரு நடுநிலையோட பேசணும்னு சொன்னா, ஊழல் அப்படின்றது யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுவாங்கல்ல, உப்பு துண்டா தண்ணி குடிச்சாங்கன்னு. அது யார் திமுக தப்பு பண்ணாலும், யார் தவறு செய்திருந்தாலும் ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகள் தண்டிக்கப்படணும்ன்ற மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பாசிசம் பாயாசம் பேசுகிற ப்ரோ விஜய் தமிழ்நாட்டுக்கு மழலை குழந்தைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள்கிட்ட தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் இந்தியை திணிப்பேன், தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2500 கோடியை தரமாட்டேன்னு பாசிசம் சொல்லியிருக்கே. இப்ப நீதான பாசிசத்துடைய பாயாசமா இருக்கீங்க விஜய். கண்டிக்கலையே. எதிர்கால குழந்தைகளை பற்றி, எதிர்கால கல்வியை பற்றி ப்ரோ விஜய் கண்டிக்கலையே. 2500 ரூபாய் நிதி தர மறுக்கிறது ஒன்றிய பாஜகவுடைய பாசிச அரசு. அந்த பாசிசத்தை எதிர்த்து குரல் கொடுக்காத நீ பாயாசமா பாசிசமா? நான் விஜயை கேட்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்றைய தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கையில் ஏற்கனவே ஒரு மேடையில் அறிக்கையில் கொடுத்திருக்கிறாரு, ஒன்றிய அரசு என் தமிழ்நாட்டு கல்வி முறையை மாற்ற வேண்டும், என் தமிழ்நாட்டு கல்வி முறை சிஸ்டத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் தமிழ்நாடு மக்களை என்று கருதி தேசிய கல்விக் கொள்கைக்கு 10,000 கோடி கொடுத்தால், 20,000 கோடி கொடுத்தா கூட நான் உன் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் தான் திராவிட மாடல் முதலமைச்சர். அதை நீங்க வரவேற்றிருக்கும்ல. பாயாசம் விஜய், நீங்க தானே இப்ப பாசிசத்தால் தயாரிக்கப்பட்ட பாயாசம் தெரியுது. நேற்றைக்கு நிதிநிலை அறிக்கையில 55,000 கோடி, 2,500 கோடி நீ தர மறுக்கிறேன் பிள்ளைகளுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு.
நான் 55,000 கோடிக்கு மேல கல்விக்கு நிதி ஒதுக்குறேன் என்று இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கியது திராவிட மாடலுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின். அதை வாயார பாராட்டுங்க ப்ரோ. நீங்க இந்த கட்சி எப்படி தொடங்கினீங்க ப்ரோ? வருமான வரித்துறை உங்களை மிரட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கார்ல உட்கார வச்சு கார்ல போட்டு ஒப்பந்தம் தானே ப்ரோ விஜய் நீங்க இந்த தாவேக்கான்ற கட்சி உருவாக்கிறீங்க. தாவேக்கா பிறந்ததுக்கு காரணம் என்ன விஜய்? நீங்க ஒரு ரசிகர்களுக்கெல்லாம் நல்லதை கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா விற்கிறாங்கன்னு சொல்றீங்களே விஜய், எந்த கடையில் போய் வாங்கினீங்க விஜய்? டாஸ்மாக்ல நீங்க சொல்லுங்க விஜய். உங்களுக்கு டாஸ்மாக் தேடி வர வேண்டியதில்லை. நீங்க வெளிநாட்டு மதுபானம் சாப்பிடக்கூடியவர், அறுவை வாழ்த்துக்கள். உல்லாச முறையில் வாழக்கூடியவர், உல்லாச முறையில் வாழ்ந்த காரணத்தால் நீங்க நடிக்கிற படத்துக்கு பூராமே ஒழுக்கமான சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்கன்னு சொல்றீங்களா விஜய்? உங்க தொண்டர்களுக்கு உங்க ரசிகர்களுக்கு வருமான வரிக்கு சொல்லியிருக்கீங்களா? உங்க தந்தையார் படத்துல பூரா பிளாக் பண்ணி வாங்கலையா? உங்க தாயாருடைய வருமான வரி ஒழுங்காக காட்டப்பட்டிருக்கா? இதையெல்லாம் புடிஸ்டான்ல ஒன்றிய வருமான வரித்துறை பாஜகவுடைய ஒரு பிரிவு. அது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, உளவுத்துறை, அனைத்து துறையிலையும் பாஜக தான் காலடியில் மாணவரணி பாஜக இளைஞரணி மாதிரி வச்சுக்கிட்டான். இந்த பாசிசத்தை எதிர்த்து ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க ப்ரோ விஜய்? ப்ரோ நீங்க வருமான வரித்துறை அதிகாரிகள்கிட்ட மாட்டி கேவலப்பட்டு சின்னாபனப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பட்டும் கேவலப்பட்டு சின்னாபனப்பட்டு அவமானப்பட்டு நான் என்ன செய்யணும்னு குப்புறக்கா வருமான வரித்துறை பாஜக என்கின்ற பயங்கரவாத பாசிச காலில் விழுந்தீங்க விஜய். அதனால தான் உங்களுக்கு தாவேக்கா பிறந்தது காரணம். அது கரு எப்படி வந்திருக்கு வெளியே? தாவேக்கா என்ற கரு முளைத்ததன் காரணம் என்ன? வருமான வரித்துறை ஏய்ப்பு. ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்திருக்கீங்க. ஒன்றிய அரசு எழுதி கொடுப்பதை நான் வாசிக்கின்றேன். அந்த டூப் வேலையை ஒழுங்கா பார்க்குறேன். ஏன்னா நீங்க டூப் மாஸ்டர். நீங்க திரைப்படத்தில் நடிக்கிறது டூப்பு, உங்க டான்ஸ் டூப்பு. பாவ ரசிகர்களுக்கு தெரியாது, அப்பாவி ரசிக. அவன் முறை என் பாட்டாளி, என் சொந்தம். ஆட்டோ ஓட்டுவான், ரிக்ஷா ஓட்டுவான், கூலி தொழிலாளியா இருப்பான். பெத்த தாய்க்கு 5 ரூபா கொடுக்க மாட்டான், மனைவி கொடுக்க மாட்டான், குழந்தைய கொடுக்க மாட்டான். உன் படம் வருதுண்டா விடிய விடிய தூங்காம இருப்பான். நீ அவனுக்கு வந்தோடனே பதவி கொடுத்துருக்க. ஆதவ் அர்ஜுனா யார் ப்ரோ? ஆதவ் அர்ஜுனா கூடான ஓடி பணம் வச்சிருக்காருல, அவர்கிட்ட பிளாக் மணி இல்லையா விஜய்? உன் கட்சியில் பிளாக் மணிக்காரருக்கு தானே உனக்கு அடுத்த இடம் கொடுத்துருக்க. உனக்காக பூஜை நடத்தியவன், உனக்காக கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செஞ்சவன், உன் படத்திற்காக விடிய விடிய தூங்காம போஸ்ட் ஒட்டினவன், உன் படத்துக்காக விடிய விடிய ரசிகர் மன்ற வச்சு தேட்டர் முன்னாடி நின்றவன், ஆட்டம் போட்டவனுக்கா நீ உனக்கு அடுத்த பதவி கொடுத்துருக்க கட்சியில. பிளாக் மணி கருப்பு பணிக்காரனுக்கு தானே ஆதவ அர்ஜுனா யாரு? ஆதவ அர்ஜுனா யாருக்கு கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஒரு ரசிகருக்கு உனக்கு அடுத்து வச்சிருக்கியா? புஸ்ரி யாரு? பாஜக பெற்றெடுத்த குழந்தை தானே புஸ்ரி. பாண்டிச்சேரிக்காரர் தானே. தமிழ்நாட்டுக்கார ரசிகர் உனக்கு ஒருத்தர் கூட உண்மையா இல்லையா? உனக்காக தேட்டருக்கு முன்னாடி சண்டை போடலையா? தலை ரசிகர் கூட சண்டை போட மாட்டானா? ஒரு ரசிகர் கொண்டாட்டான்ல, அவனை யாராவது மதிச்சிருக்கியா? மிதிச்சிருக்க. ஏன்னு கேட்டா நீ வந்த காரணமே கோடான கோடி வருமான வரித்துறையை ஏய்த்து சம்பள கணக்கு ஒழுங்கா காட்டிருக்கியா? வருமான வரியில அதை பிடிச்சிட்டான் மோடி மஸ்தான். ஒன்றிய அரசு பாசிசம் இந்த பாயாசத்தை பிடிச்சிருச்சு. பிடிச்சி நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம். அப்பப்ப எழுதி கொடுப்பான். எழுதி கொடுக்குற அறிக்கையை நீ உனக்கு வாசிக்க தெரியல, ஒழுங்கா பிட்டடிக்க கூட தெரியல, காப்பி அடிக்க தெரியல. எழுதி கொடுத்த அறிக்கையை உன்னால படிக்க தெரியல. ஏன்னு கேட்டா உனக்கு பாட்டு எழுதுனது உன் படத்தில் வேறவன், பாடுனது வேற ஆளு, சண்டை போடுற குத்துச்சண்டை போடுறவன் வேறவன், டூப் மாஸ்டர், கீழே விழுகிறவங்க பூரா வேற ஆளு. நீ வெறும் டூப் மாஸ்டர். ஆனால் டூப் ஒழுங்கா உனக்கு வாசிக்க தெரியாது. அதனால அறிக்கையை பேப்பருக்கு நாங்கள் எழுதி கொடுக்கல, உன் பேரில் வரும்.
அப்பப்போ வரும், கையெழுத்து போடு கொடுன்னு சொல்லி ஒன்றிய வருமான வரித்துறை 1000 லெட்டர் பேர்டு அடித்து ஒன்றை கையெழுத்து வாங்கி வெறும் பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன். இந்த அறிக்கை நாக்பூர் தலைமையிலிருந்து, RSS தலைமையிலிருந்து, கமலாலயத்திலிருந்து தாவேக அறிக்கை வெளியிடப்படுது. பேருக்கு பண்ணை உருவாக இல்ல அது விமர்சனமா சொல்றீங்கன்னா விமர்சனம் தான். வேற என்ன இவருக்கு என்ன கட்சி தொடங்கும் நோக்கம் என்ன? இவர் ஒரு கார் வாங்கினாரு யோக்கிய, அதாவது பேசினா 2012ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டிலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார். இந்த கார் வாங்கினா நுழைவு வரி கட்டணுமா இல்லையா? ரொம்ப ஏழை, பனையூரில் பண்ணை வேலை பார்த்துக்கிருக்காரு, ஃப்ராடு கரப்பேலுங்க. ஏன்னா ஒரு காரு கோடான கோடி மதிப்புள்ள கார் இங்கிலாந்து நாட்டிலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குற, அதுக்கு நான் எதுக்கு வரி செலுத்தணும், நுழைவு வரி செலுத்தணும்? வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணா அப்போ கார் கோடான கோடிக்கு வாங்குவ. நடிகர் சம்பளத்தை எவ்வளோ வாங்குறேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ 1 கோடி வாங்கினாராங்க 22 லட்சம் தான் கணக்கு கேட்டுவார். இதான் பலாக் மணி. கருப்பு பண்ணினா கருப்பாக இருக்காரா? 75 லட்ச ரூபாய் மறைச்சிடுறது. தயாரிப்பாளர்கிட்ட விஜய் வாங்குற சம்பளத்தை மறைச்சிடுறது. 5 கோடி வாங்கினா 75 லட்சம் தான் கணக்கு போகும். அதுக்கு தான் வரி கட்டுவார். 4 கோடி 25 லட்ச ரூபாய்க்கு அவங்க அப்பனும் கட்டுறது இல்லை, அவங்க அம்மாவும் கட்டுறது இல்லை, இவரும் கட்டல. அதான் கருப்பு பணம். கருப்பு பணம்னா கருப்பாக இருக்கு நினைக்கிறாங்க ப்ரோ ரசிகர்கள். இந்த கருப்பு பணம் தான். இந்த கருப்பு பணத்தை வச்சிருக்காரு கோடான கோடி. ஒன்றிய அரசு பிடிச்சிட்டான். பிடிச்சி வாப்பா தம்பி ப்ரோ நீ போய் ராங் ப்ரோ, கரெக்டான வாங்க பாதைக்கு வாங்க ப்ரோன்னு சொல்லி தான் இப்போ அந்த தாவேக்கா உற்பத்தி பண்ணியிருக்கான். அந்த தாவேக்கா அப்பப்போ அறிக்கை வரும். தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது. இந்தியாவை ஒன்றியத்தில் பாஜக அல்லாத பிற மாநிலங்களில், பிற கட்சிகள் ஆள்ற மாநிலங்களில் பூரா இந்த அமலாக்கத்துறை ரைடுக்கு போகுது. பாஜக மாநிலங்களில் ஊழலே இல்லையா ப்ரோ? கேட்கலாம்ல. படத்தில் மட்டும் ஜிஎஸ்டி வரி எதிர்த்து பேசுனீங்களே ப்ரோ, இப்போ கேளுங்க. நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வரிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி வரியை கொடுக்க மறுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. பாயாசம் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்களே விஜய், பேசுங்க. 1 ரூபாய் நாம் வரி கட்டினால் ஒன்றிய அரசுக்கு நமக்கு எவ்வளோ தரான்? 29 பைசா தரான் ப்ரோ. தட்டி கேளுங்க ப்ரோ. அப்பதான் நீங்க பாஜக பயங்கரவாத பாசிசத்தை எதிர்ப்பாக ஒத்துக்கொள்ள முடியும். நீ எதுக்க மாட்டீங்க, நீங்க அதுக்கு வரல. நீங்க பாஜக தயாரி பண்ணி கொடுத்த அல்வாவை, நிர்மலா சீதாராமன் கொடுத்த அல்வாவையும் காவி பயங்கரவாதம் கொடுக்குற பாயாசத்தை இங்கே கொடுக்கலான்னு பார்க்குறீங்க. ரசிகர்களுக்கு எடுக்காது. இது தமிழ்நாடு ப்ரோன்ற வார்த்தை எடுக்காது. ப்ரோ இது உடன்பிறப்பு, இது தம்பி, இது சகோதர சகோதரிகள் இப்படின்னு சொன்னாதான் அங்கே எடுக்க. ப்ரோ எடுக்காது ப்ரோ, ராங் ப்ரோ. நீங்க வருமான வரி ஒழுங்காக இந்த நுழைவு வரி கட்டினீங்களா? அதோட நீதிமன்றத்தில் விஜய் என்பவர், விஜய் ரசிகர்களுக்கு சொல்றேன், எங்களுக்கு பிடிக்கல அதுக்காக பேசல. நான் திமுக தவறு பண்ண தண்டின்னு சொல்லுவான். நாங்கள் அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. திமுக நீங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்திலிருந்து 6-7 முறைக்கு முள்ள ஆட்சியான் இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. சர்க்காரியா ஊழல் கமிஷனே போட்டாங்க. யார் மேலேயாவது ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற கவுன்சிலர் மேலே தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஊழல் வழக்கில் திமுக. இந்தியாவில் அதிகமாக ஆண்ட கட்சி திமுக, எதிர்கட்சியாக இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் திமுக ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கா? எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் பொய் குற்றச்சாட்டு திமுக மேல. அதான உண்மை. என்ன 1000 கோடின்றதுக்கு முகாந்திரம் இருக்கா? முகாந்திரம் இருந்தா விசாரணை தொடங்கு. செந்தில் பாலாஜி சிறையில் வை, தண்டி. இதுக்கு மொத்த துறை இப்ப டெல்லியை பார்த்து சொல்ற, டெல்லியில மதுபான கொள்கையில முடிஞ்சு போச்சு, தெலுங்கானால முடிஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரைக்கும் மிரட்டி பார்க்குற இந்த முதலமைச்சருக்கு பயந்தாளா? நம்முடைய ஸ்டாலின் அவர் மேலும் தலைவர் கலைஞர் மேலும் மேம்பால ஊழல் வழக்கு போட்டாங்க. 20 ரூபா கைது பண்ணாங்க தலைவர் கலைஞரை. மறுநாள் ஸ்டாலின் பெங்களூர் போயிருந்தாரு. அவரையும் தேடுறது போலீஸோட. அவரே நேரம் கமிஷனருக்கு போனாரு. என்ன ஊழலுக்கு தண்டிக்கின்றாரு, கைது பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியல. ஏன்னா ஊழல் இல்லை. ஊழலற்ற ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஊழல் இருந்தா தண்டி பூத்துண்டு தண்ணி குடிக்கட்டும். சும்மா ஒன்றிய அரசு
அமலாக்கத்துறையை கையில் வைத்து விட்டு மிரட்டி கொண்டிருக்கிறது. பாஜக ஆள்ற மாநிலங்கள் அமலாக்கத்துறை ஏன் போறதில்லை? ஒன்றிய அமைச்சர் பூராமே ஒழுங்கமா சம்பாதிக்கிறாங்க, ஊழலே இல்லையா? நான் கேட்கிறேன். எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டும் இந்த அமலாக்கத்துறை, வருமானத்துறை, எல்லா உளவுத்துறை எல்லாம் போகுது. இதையா விஜய்க்கு தெரியாதா? தெரியும். சுயநினைவு இல்லை. ஏன் சுயநினைவு இல்லைன்னா, உல்லாச முறையில் வாழ்பவர், உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர், நடிகளோடு கூத்தெடுத்து கொண்டிருப்பவர், முழு மதுபான பிரியர். அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. இப்ப தாவேகா 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், நிர்வாகிகள் போடுறாரு. ஒரு மாவட்ட செயலாளருக்கு 10 to 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போற. நீ ஊழலை பத்தி பேசுற. கட்சிக்காரன் சொல்றான். வெளியே பெண்கள் பேட்டி, நாங்கள் விஜய்க்காக இரவுகளாக 15-20 ஆண்டு காலம் இருந்தோம். இன்னைக்கு யாரோ புதுசா பணத்தை கொடுத்துட்டு பதவி வாங்குறாங்க. வட்ட செயலாளர் பதவிக்கு 50,000 ரூபா, பகுதி செயலாளர் பதவிக்கு 5 லட்சம் ரூபா. யாராவது சாதாரணமான உன் படத்து ரிலீஸ் ஆகும்போது உன் படத்துக்கு கட் அவுட்டுக்கு பால் கூட எடுத்தவன், விடிய விடிய அந்த படத்துக்காக தல ரசிகரோட சண்டை போட்டவன், ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கியா? ஊழல்ன்றதுக்கு நீ ஊழல், நீ ஒரு கவுன்சிலர் கூட்டு கூட வரல என்ன? ஆனால் உன் கட்சியே ஊழல் கட்சி. அது மட்டும் இல்லை, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நீ சொல்கிற ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா வைக்கிறாங்க. வச்சிருந்தா தப்பு தான். ஆனால் உன் படத்துக்கு 150 ரூபா டிக்கெட்டுக்கு ரசிகர் ஷோவுக்கு 5000 ரூபாய்க்கு விற்கிறானே, இது நியாயமா? 2000 ரூபாய்க்கு விற்கிறானே, இது நியாயமா? ரசிகர் ஷோவை இன்னும் 2 நாள் நீடிக்கணும்னு சொல்றிய காரணம் என்ன? ஊழல் பெருகவா? யாராவது சாதாரண சாமானியமான தொண்டனுக்கு உங்க கட்சியில் மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கியா? பூரா ஆடம்பரமான கார், 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபாய் குறையில்லாத கார் வச்சிருந்ததுக்கு தான் நீ கொடுத்துருக்க. அப்போ யாருக்காக கட்சி தொடங்கியிருக்க? ஓன் கருப்பு பணத்தை, உன்னுடைய பிளாக் மணியை, உன் குடும்பத்து பிளாக் மணியை ஒன்றிய அரசு பிடித்து விட்டது. அதன் கட்டுப்பட்டு அதுக்கு கொத்தடிமையாக இருந்து அவங்க எழுதி கொடுக்கக்கூடிய அறிக்கையை, அவங்க எழுதி கொடுக்குற பேச்சை பேசுகிற. இதை தவிர நீ என்ன செய்கிற? இந்த ரோல்ஸ், இந்த காருக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிட்டாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்றேன்னு கேட்டால், விஜய் என்பவர் தான் போட்டிருக்கேன், நடிகர்ன்ற மறைச்சிட்டேன். அப்புறம் யார் அந்த விஜய்? நீதிபதி கேட்குறாரு. நடிகர் விஜய்ன்னு சொல்லவும் தான் உனக்கு அவதாரமா 1 லட்ச ரூபா கட்டுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு கார் வாங்குற கோடான கோடிக்கு இந்திய அரசு வருமான வரி துறைக்கு நுழைவு வரி கட்டுறதுக்கு உன்னால முடியலன்னா, அப்போ கோடான கோடி பணத்தை நீ மறைச்சிக்கிறீங்களே, சம்பளம் வாங்குற பணத்தை. அது மாதிரிதான் 2015 புலி படம் வந்துச்சு, காகித புலி. அந்த புலி, நீ டி ராஜா கூட பேசுனல, அந்த புலி படத்துக்கு சம்பளம் வாங்கிய தொகையில் 15 கோடி விஜய் பெற்றதை வருமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தான் மாஸ்டர் பட ஷூட்டிங் போது அவர் ஐடி அதிகாரிகளால் காரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். வீட்டில் நடத்திய சோதனையில் அவர் 15 கோடிக்கு வரி செலுத்தாமல் தேச துரோகம் செய்தது நிறுவனமானது. இந்த குற்றத்திற்காக விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் புலிப்பட தயாரிப்பாளரான PT செல்வகுமார் வீட்டில் சோதனை செய்ய தீர்மானித்த போது அவர் பயந்து பாஜகவுக்கு ஓடிட்டாரு. இதான் கதை, உங்க கதை. ஆக நடிகர் விஜய்க்கு இப்படி ஒரு தேச துரோக வரலாறு உண்டு. இவர் திமுக 200 தொகுதி இல்ல, 200க்கு மேற்பட்ட தொகுதியில் வெல்லும் திமுக. ஒன்றிய பாஜக அரசு உன்னை போன்றவர்களை பெரியார் என்று சொல்லு, அஞ்சலேமான்னு சொல்லு, காமராஜர் சொல்லு. ஆனா நீ நாங்க சொல்றதுதான் எழுதி கொடுக்கணும். பாஜக அரசினுடைய பயங்கரவாதத்தை, காவி மையத்தை கடுமையாக கண்டிக்க மறுப்பது ஏன்? அப்ப நீ யார்? ஒன்ன இந்த வேஷமிட்டு டூப் மாஸ்டர் போட்டு ஒன்னு அனுப்புறான். இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்ற பேர்ல சைமன் என்ற சீமானை அனுப்புறான். இப்ப அவன் குட்டு வெளிப்பட்டு போச்சு. ஏன்டா எலி அமனமா ஓடுதுன்னு கேட்பாங்க கிராமத்தில். சம்பந்தம்லாம் எலி ஓடாது, அங்க ஏதோ என்ன இருக்கும். இப்ப ரஜினிகாந்தை பார்த்துட்டு சங்கி என்றால் சகான்ட்டான், முடிஞ்சு போச்சு அவன் கதை.
சாப்டர் க்ளோஸ். இப்போ ஓன் கதை முடிய போகுது. இப்போ ஆதவர்ஜுனா வந்ததுலேருந்தும் நீ எழுதி கொடுக்குறத காவி எழுதி கொடுக்குறத படிக்கிறதுலேருந்தும் பேசுறதுலேருந்தும் நீ யாருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் விஜய் ரசிகர்கள் ஏமாற மாட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. இப்போ நிர்வாகிகள் பொருளே பார்த்துட்டான். ஒரு கட்சி வளர முன்னு முளை விட முன்னு நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளருக்கு 10 to 15 லட்சம் வாங்குறியே, தமிழ்நாட்டுக்காரனை ஒருத்தனை அமைப்பாளராக போட முடியலையே. உன் வீட்டில் ஆடிட்டராக இருந்தவங்க கட்சிக்கு பொருளாளரான், ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தாலும் பொருளாளரான். இவர் அக்கா வீடு பாண்டிச்சேரியில் இருக்கான், அங்கே போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போவாரான். பக்கத்துல இருந்தாராம் புஷ்லி, இவர் பிஜேபி ஆள், அவனை தயார் பண்ணி உன்னை பிடிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் உனக்காக பால் கூட எடுத்தவன், உனக்காக காவடி தூக்குனவன், உனக்காக தலரசியோட சண்டை போட்டவன் எவனுக்கும் அங்கே நாமம் சாட்டிட்டேன். இதுலேருந்து ப்ரோ ஒரு ரசிகர்கள் உன்னை ராங் ப்ரோன்னு புரிஞ்சுக்கிட்டான் ப்ரோ. அதனால் திராவிட மாடல் அரசை எதிர்த்து உன்னுடைய குரல் எல்லாம் என்றைக்கும் எடுபடாது. தமிழகத்தில் தமிழகம் திராவிட மாடல் ஆட்சி தான் என்றும் தொடரும். நன்றி சார். நன்றி.